நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. 3 பேரோட ஆரம்பிச்ச லட்சுமி செராமிக்ஸ் இந்த 20 வருஷத்தில் ஒரு 16 பிரான்ச்சோட ஒரு 400 எம்ப்ளாயோட ஒரு 392 கோடிக்கு நாங்கள் வளர்ந்துருக்கிறோம். ஒரு தொழிலில் மட்டும் வளரல. ஒரு தொழிலில் வளர்ந்துட்டு நம்ம ஊரில் என்ன சொல்லுவான், யாருக்கோ பெனாமின்றுவான், அதிர்ஷ்டத்தில் வந்துட்டான்னுவான். இந்த ஊரில் உழைப்புக்கு மட்டும் மரியாதையே தெரியாது. திருச்சி வீக்கெண்டில் நான் 2 வருஷம் ஷிஃப்ட்டு சூப்பர்வைசர் வேலை பார்த்தேன். டெப்டி இன்ஜினியராக விலகி வந்தேன். 20 வயசில் தொழில் மதுரையில் ஆரம்பித்தேன். 6 ஃபெயிலியரு. நம்ம தொழில் பண்ண போகிறோன்னா கதவு வெளியே ரெட் கார்பெட் விரித்து யாரும் மாலையை போட்டு மறை வறுத்து நம்மளை கொண்டு தூக்கி உட்கார வைக்க போகிறது இல்லை. தோல்விகளை கண்டு தவளக்கூடாது. என்ன தவறுன்னு தெரிஞ்சு திரிச்சுக்கணும். 6 தொழில் நான் முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் தோல்வின்னு கிடையாது. நான் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. அதுக்கப்புறம் அமைஞ்சது தான் இந்த லட்சுமி செராமிக்ஸு. யார் வேணாலும் வணிகம் பண்ணலாம், எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு அந்த தொழிலை பற்றின தெளிவு இருக்கணும். நான் என்ன ப்ராடக்ட் விற்கிறேன், என் கஸ்டமர் யார் என்ற தெளிவு எனக்கு இருக்கணும். அவங்கள தான் நான் போய் ரீச் பண்ணணும். உலக மக்களுக்கு பூரா நான் வித்தர முடியாது. எங்கள் கஸ்டமரை நாங்கள் 4 டைப்பாக பிரிக்கிறோம், ABCDன்னு. என்னுடைய கிளைண்ட்டு B. A வந்து க்ரீமி லேயர், C&Dயும் கமாடிட்டி. அப்போ B தான் என் ப்ராடக்ட்டு. அவங்களுக்கு மட்டும்தான் நான் விளம்பரம் பண்ணணும். அவங்க தான் என் கிளைண்ட்டாக இருக்கணும். அதில் நான் தெளிவாக இருக்கேன். C கிடைக்கல, D கிடைக்கலன்னு அழுகக்கூடாது. ஏவை பற்றி நான் இயங்கக்கூடாது. என்னுடைய கிளைண்ட்டு B. அந்த Bயில் நான் ப்ளே பண்ணணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா வெறி வேணும். வெறி வரணும்னா அவமானப்படணும். சின்ன சின்ன அவமானங்களுக்கு வசனமாக பதில் பேசாமல் பாடுபடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாருமே அடுத்தவனை பற்றி பேசுறதுக்கு டைம் செலவழிக்கிறாங்களே ஒழிய தன்னை பற்றி டெய்லி அரை மணி நேரம் யோசித்தா உருப்பிடலாம். அவனை பற்றி அரை மணி நேரம் யோசிக்கணும். என் ஸ்ட்ரென்த் என்ன, என் வீக்னஸ் என்ன எனக்கு தெரிஞ்சால் நான் ஜெயிக்க முடியும். எல்லாரும் அடுத்தவனை பற்றி விடிய பேசுவோம். தன்னை பற்றி பேச சொன்னால் மேட்டர் இருக்காது. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எப்படி வேணால் சம்பாதிச்சிருக்கலாம். நான் எதில் செலவழிச்சேனோ அதான் என் கேரக்டரு. நான் குடித்தே அழிச்சேன்னா குடிக்காரன், பொம்பளைட்டே கொடுத்தேன்னா பொம்பளை பொறுக்கி, தர்மம் பண்ண கொடையாளி. யார் எப்படி வேணால் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் சம்பாதிச்ச பணம் எங்கே போயிருக்கோ அது அவன் கேரக்டரு. இளைஞர்கள் ஏன் தொழிலுக்கு வரல? செட்டியாருக்கு புத்தி இருக்கா? நல்லா புத்தி இருக்குது. மதிநுட்பம் இருக்கா? நல்லா இருக்குது. பகுத்தறிவு நல்லா இருக்குது. ஒழுக்கம் இருக்கா? இருக்குது. அப்போ என்ன இல்லைன்னா தைரியம்தான் இல்லை. பிடித்ததில் நீ வளரு. வேலைக்கு போகலாம், உச்சத்தை தொடு. எந்த தொழில் வேணாலும் பண்ணும், உச்சத்தை தொடு. இந்த உலகம் யாருக்குன்னால் நம்பர் 1 வரவனுக்கு தான். நம்பர் 2 நம்பர் 3 உலகத்துக்கு தெரியாது. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் South India Properties, The Lotus, CMDA approved plots at Tambaram West Outer Ring Road, Varadarajapuram Toll, starting from 20 lakhs. Majestic Hotel and Service Apartments, plot number 635A, 5th East Cross Street, near KK Nagar Arch, Madurai 20. Ram Kanna Builders, plot number 3330, TNHP, Villapuram, Madurai 11. லக்ஷ்மி செராமிக்ஸ் 1997 ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு 14 பிரான்ச்சஸ், 16 பிராண்ட், 24 சைசஸ், 100 ஃபார்மேட், 2400 டிசைன், 1,20,000 ஷோரூம், 2,50,000 வேரோஸ், 300 கோடி ரூபாய் டர்ன் ஓவரில் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அவருடைய தாரக மந்திரம் என்னன்னா, தொழில் முனைவோருக்கு இவர் கொடுக்கக்கூடிய இது விரும்பியதே செய், விருப்பம் இல்லாமல் செய்யாதே. ஒவ்வொரு மனிதனும் சுய ஒழுக்கத்துடன் இருக்கணும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும், அது வேலைக்கு போனாலும் சரி, அது தொழில் செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு இன்ச்சா ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய தாரக மந்திரம். அவர் சூப்பர் ஸ்டாரோடைய தீவிர ரசிகரும் கூட. எப்படி சூப்பர் ஸ்டார் வேகமாக இது பண்ணுறாரோ அந்த ஸ்பீடை தன்னுடைய வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கக்கூடியவர். உழைத்தால் உயரலாம் என்ற ஊக்கமான சிந்தனையை கேட்க ஆவலுடன் இருக்கிறோம். லக்ஷ்மி செராமிக்ஸ் எஸ் முத்துராமன் அவர்களுக்கு வைர விழா தலைவர் அலவாக்கோட்டை சீனிவாசன் அண்ணன் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களே, நகரத்தார் பெருமக்களே, நகரத்தார் இளைஞர் சங்க நிர்வாகிகளே, அனைவருக்கும் மாலை வணக்கம். நகரத்தார் இளைஞர் சங்க மாநாடுனா நிறையா இளைஞர் வந்திருப்பாங்கன்னு நினச்சி நான் சந்தோஷமாக வந்தேன். அவங்கள தவிர பாக்கி எல்லோரும் இருக்காங்க. அதனால் ஆனால் நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இதை இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் நீங்கள் சேருங்க. உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் கொண்டு போய் சேருங்க. ஏன்னா 1/4 மணி நேரம் தான் நாங்கள் பேச வரோன்றது கிடையாது. 1/4 மணி நேரம் பேச வர்றதுக்கு எங்களுடைய ஒரு நாள் போகுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ வேல்யூன்னு எனக்கு தெரியும். அப்போ அந்த வேல்யூ வந்து
ஆகக்கூடாது. நான் என்ன நினச்சேன் வந்தேன்னா, நம்ம பேசி இங்கேருந்து ஒரு 5 பேராவது ஒரு தொழில் முனைவர் ஆக்கியாச்சுன்னா நான் வந்த பர்பஸ் சால்வ் ஆகும்னு நினச்சேன். அதை நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்களாம் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்னுக்கு வரணும்னு ஆசை இருக்குது. 2 விதமாக நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். ஒன்று வேலைக்கு போய் ஜெயிக்கலாம், இன்னொன்று சுயமாக தொழில் பண்ணி ஜெயிக்கலாம். வேலைக்கு போனால் அளவான வளர்ச்சி அந்த ஸ்ட்ரக்சர்டு குரோத்தில் தான் வரலாம். அதுக்குள்ளே காலகட்டம் எடுத்துக்கும். படிப்படியாக முன்னுக்கு வரலாம். அதுலேயும் நம்ம முன்னுக்கு வரலாம். தொழில் பண்ணால் அவன் திறமையை பொறுத்து, உழைப்பை பொறுத்து வேகமாக முன்னுக்கு வரலாம். அவங்க எவ்வளோ அவங்களுக்கு திறமை இருக்குது, எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எவ்வளோ பாடுபடுறாங்களோ அதை பொறுத்து முன்னுக்கு வரலாம். வேலைக்கு போனால் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணால் அவங்க குடும்பம் நல்லாயிருக்கும், ஊர் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். எல்லாரும் பிறக்கிறோம் பூரா ஒரு நாள் செத்து போகிறான். பிறந்ததுக்கு சாவுக்கு நடுவில் என்ன பண்ணணுமோ அதான் வாழ்க்கை. நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம், சாகிறதுக்குள்ளே என்ன பண்ணன்றதான் நம்ம உலகத்துக்கு கொடுத்துட்டு போகிறது. மனிதனாக பிறந்தவனால இந்த உலகத்துக்கு ஒரு பயன் இருக்கணும், நம்ம நாட்டுக்கு பயன் இருக்கணும், அட்லீஸ்ட்டு நம்ம சமுதாயத்துக்காவது ஒரு பயன் இருக்கணும். அப்படின்னா தொழில் பண்ணால் அதில் சான்ஸ் ஜாஸ்தி. அதனால நான் தொழிலை தேர்ந்தெடுத்தேன். தொழிலை நம்ம இளைஞர்களையும் தேர்ந்தெடுக்க சொல்ல போகிறேன். இளைஞர்கள் ஏன் தொழிலுக்கு வரல? செட்டியாருக்கு புத்தி இருக்கா? நல்லா புத்தி இருக்குது. மதிநுட்பம் இருக்கா? நல்லா இருக்குது. பகுத்தறிவு நல்லா இருக்குது. ஒழுக்கம் இருக்கா? இருக்குது. அப்போ என்ன இல்லைன்னா தைரியம்தான் இல்லை. இந்த தைரியம் மட்டும் இருந்துச்சுனால் எல்லா இளைஞர்களும் தொழிலுக்கு வரலாம். தொழில் பண்ணி நட்டமானால் செத்து போயிட மாட்டோம். உயிருக்கு பயந்தால் தொழில் பண்ணாதீங்க. யார் உயிரும் செத்து போயிடல தொழில் பண்ணி. அப்போ அதுக்கு எதுக்கு இவ்வளோ பயப்படணும்னு தெரியல. ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் தான் ஒரு பெரிய பிரச்சனை. இவ்வளோ திறமைகளை வச்சுட்டு நகரத்தான்ற ஒரு கிரெடிபிலிட்டியை வச்சுக்கிட்டு தொழில் பண்ணாதது நமக்கு ஒரு சாபக்கேடுன்னு நான் நினைக்கிறேன். யாரோ பேசுகிறப்ப இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டான்னு சொல்கிறப்ப நிறைய பேர் கைத்துனாங்க. எனக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இருந்துச்சு. இந்த அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டு, ஆஸ்திரேலியாலாம் சொன்னான். இன்னொரு 10 வருஷம் கழித்து இந்தியாவை மிஸ் பண்ணிட்டோம்னு அவங்க வருத்தப்படுவாங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனவங்க பூரா கன்வர்ஷனில் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. சேலரி டாலர் கன்வர்ஷன்லையும் யூரோ கன்வர்ஷன்லையும் ஜெயிக்கிறாங்களே ஒழிய இந்தியாவில் அதை விட ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்குது. நம்ம ஆதை பண்ண சொன்னாங்க, அது எத்தனை பேர் லிசன் பண்ணாங்க தெரியல. எவ்வளவோ வளரலாம், தொழிலுக்கு எவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அது தனியாக பேச வேண்டிய டாப்பிக்கு. ஆனால் அபரீத வளர்ச்சி வேணும்னால், உங்களால் இந்த சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், நாட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணனால் தொழிலை தேர்ந்தெடுங்க. நிறைய பேர் இன்றைக்கி இளைஞர்கள்ட்ட என்ன பிரச்சனைனால் பொறுப்பை எடுத்துக்கொள்ள பயப்படுறாங்க. கமிட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. அது எப்படி லைஃப்னு எனக்கு புரியல. பொறுப்பு ரொம்ப முக்கியம். எவ்வளோ திறமை இருந்தாலும் அந்த பொறுப்பு இல்லாட்டி அந்த திறமை வீண். திறமை இருக்கணும், பாடும் படணும். அதோட ரொம்ப முக்கியம் கமிட்மெண்ட்டு. கல்யாணம் பண்ணுறதுக்கே ஒரு கமிட்மெண்ட் வேணும், தொழில் பண்ணாலும் கமிட்மெண்ட் வேணும், பிள்ளையாக பிறந்ததுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். நான் யாருக்குமே கமிட்டட் இல்லாட்டி நான் எதுக்கு பிறந்திருக்கேன், அதுவே பாதி தெரியல. அப்போ அந்த கமிட்மெண்ட்டாக வளருங்க. சும்மா தொழில் நீங்களாம் பேசிட்டு போயிடலாம். தொழில் பண்ணுறதுக்கு யார் முதல் தருவான்னு சொல்லலாம். பல வாய்ப்புகள் இருக்க, தனி டாப்பிக்கில் பேச வேண்டியது. முதல் தொழில் பண்ண அவசியம்லாம் கிடையாது. தைரியமும் விடாமுயற்சியும் சுய ஒழுக்கம் இருந்தால் தொழிலில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். உங்களுக்கு அந்த ஆர்வம் மட்டும் இருக்கணும். அந்த ஆர்வம் இல்லாட்டி உங்களை எதையுமே பண்ண வைக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் முட்டா பயிலும் மயில்களும் தான் ஒரே இடத்துல இருப்பான். பாக்கியெல்லாம் நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். நேற்றை விட இன்றைக்கி நான் வளரணும், இன்னையை விட நாளைக்கு நான் வளரணும், 1 இன்ச்சாவது வளரணும். நான் யாரையுமே எனக்கு போட்டின்னு நினைக்கக்கூடாது. வளர்ச்சி தான் வாழ்க்கையே. ஒரு செடி வச்சா கூட டெய்லி தண்ணி ஊற்றுறோம், வளரும், நாளைக்கு காய்க்கும் தான். இந்த செடி காய்க்கவே காய்க்காது, காயே கொடுக்காதுன்னா யாராவது தண்ணி ஊற்றுவோமா? வளர்ச்சி இல்லாததை யாராவது விரும்புவோமா? வளர்ச்சி வாழ்க்கைக்கு இன்றியமையாதது. அது உனக்கு பிடித்த தொழிலில் நீ வளரு, பிடித்ததில் நீ வளரு. வேலைக்கு போகலாம், உச்சத்தை தொடு. எந்த தொழில் வேணாலும் பண்ணோம், உச்சத்தை தொடு. இந்த உலகம் யாருக்குன்னால் நம்பர் 1 வரவனுக்கு தான். நம்பர் 2 நம்பர் 3 உலகத்துக்கு தெரியாது. நம்பர் 1 வரணும். எதை வேணாலும் பண்ணு, உச்சத்தை தொடு. எல்லாராலையும் முடியும். ஒரு தொழில் ஒருத்தனுக்கு லாபமாக இருக்கப்போ அடுத்தவனுக்கு எப்படி நஷ்டமாக வருது? எந்த தொழிலும் லாபமான தொழில் நஷ்டமான தொழிலாக கிடையாது. அதை பண்ணுறதை பொறுத்து இருக்குது. 4 பேர் தொழிலில் ஜெயிக்கிறான், 6 பேர் தோக்குறான். அது தொழிலோட தப்பா இல்லை பண்ணவனோட தப்பா? அதை நல்லா யோசித்தாலே உண்டு. இவ்வளோ பேசுகிறேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்குறீங்க. நான் எங்கள் அப்பா இந்தியன் பேங்க்கு கிளர்க்கு. எனக்கு பெரிய முதல்லாம் தரல. அவங்கள மாதிரி திருச்சியில் தான் கேரியர் ஆரம்பித்தது. திருச்சி வீக்கெண்டில் நான் 2 வருஷம் ஷிஃப்ட்டு சூப்பர்வைசர் வேலை பார்த்தேன். டெப்டி இன்ஜினியராக விலகி வந்தேன். 20 வயசில் தொழில் மதுரையில் ஆரம்பித்தேன். 6 ஃபெயிலியரு.
நம்ம தொழில் பண்ண போகிறோன்னா கதவுக்கு வெளியே ரெட் கார்பெட் விரித்து யாரும் மாலையை போட்டு மறை வறுத்து நம்மளை கொண்டு தூக்கி உட்கார வைக்க போகிறது இல்லை. தோல்விகளை கண்டு துவளக்கூடாது. என்ன தவறுன்னு தெரிஞ்சு திருச்சிக்கணும். 6 தொழில் நான் முன்னாடி பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் தோல்வின்னு கிடையாது. நான் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. அதுக்கப்புறம் அமைச்சது தான் இந்த லட்சுமி செராமிக்ஸு. 1997 நாங்கள் ஆரம்பித்தோம். 3 பேரோடு ஆரம்பித்தோம். ஃபஸ்ட் இயர் எங்கள் டர்னோவர் 20 லட்ச ரூபா. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா கனவு கண்டால் போதுன்றாங்க. கனவெல்லாம் கண்டால் ஜெயிக்கவே முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்னா வெறி வேணும். வெறி வரணும்னா அவமானப்படணும். சின்ன சின்ன அவமானங்களுக்கு வசனமாக பதில் பேசாமல் பாடுபடுங்க. வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அவமானங்களை சந்தியுங்கள். அவமானங்கள் தான் உங்களை வெற்றிக்கு எடுத்துகிட்டு போகும். அவமானத்தை கண்டு துவளாதீங்க. நீங்கள் தடுக்கி விழுந்தால் கைத்தட்டி சிரிப்பாங்களே ஒழிய தூக்கி விட ஆள் இருக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் நின்று காட்டணும். நின்று காமிச்சா தோல் கொடுப்பாங்க, தூக்கி வச்சு கத்துவாங்க. அதனால தடுக்கி விழுந்தால் தோன்று நீங்கள் போகக்கூடாது. கடை ஆரம்பித்தப்போ எங்களுக்கு நிறையா தடைகள் உண்டு. இதெல்லாம் பேசினா நிறைய டைம் ஆயிரும். நான் கொஸ்டின் ஆன்சருக்கு பதில் பேச தான் ஏன்னா நிறைய ஆசைப்பட்றேன். எனக்கு தெரிஞ்சதை என் பெருமையை பேசி உங்களை கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. உங்கள் தேவைகளுக்கு நான் பதில் சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்தால் நான் வந்த பர்பஸ் எனக்கு சால்வ் ஆகும். அப்போ உங்கள் தேவைக்கு நான் பேசணும். அதுக்கு நான் ஒரு 5 நிமிஷம் கேள்வி பதிலுக்கு வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். 3 பேரோட 97 லட்சுமி செராமிக்ஸ் ஆரம்பித்தால் 27 வருஷம் வளர்ச்சி. நாங்கள் ஒரு கம்பெனிக்கு டீலர்ஷிப் கேட்டோம். இந்த பிராண்டெல்லாம் விற்க உனக்கு தகுதி இல்லைன்னு அந்த கம்பெனியை ரிஜெக்ட் பண்ணிச்சு. அன்றைக்கி வந்து நம்பர் 1 பிராண்ட் வந்து கஜாரியா. லட்சுமி செராமிக்ஸ் கோயம்புத்தூரில் விற்கிறதுக்கு டீலர்ஷிப்பை 2000 கேட்டோம். இந்த பிராண்டெல்லாம் விற்க உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்க. எந்த பிராண்டு எங்களுக்கு அதை விற்க தகுதி இல்லைன்னு சொன்னிச்சோ இந்த கடைசி 10 வருஷமாக அந்த கஜாரியா பிராண்டுக்கு ஆல் இண்டியா நம்பர் 1 டீலர் லட்சுமி செராமிக்ஸு. நம்ம செட்டியை வீட்டில் இந்த வைராக்கியமோ இந்த வீம்பு தான் ஜாஸ்தி இருக்கும். எல்லாம் சுயம்பு. உடனே கோச்சிட்டு போயிடக்கூடாது. உன்னை யாரும் அவமானப்படுத்தினாலும் அவனுக்கு முன்னாடி நின்று ஜெயிச்சு காட்டணும். அதுதான் கெத்த ஒளிய. சும்மா புரிக்கிட்டே போகிறதுல என்ன இருக்க போகுது? நம்ம தான் காஞ்சி போகணும். ஒன்று அவன் புரிஞ்சுக்கல, ரிஜெக்ட் பண்ணுறான். உன்னை புரிய வை, ஜெயிச்சு காட்டு, தோல்லதிக்க வைக்க போகிறான். அதனால் எல்லா அவமானங்களுக்கும் பதில் எமோஷனாக வசனமாக பேசிடாமல் உள்ள கோபத்தை உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு அதை வந்து திறன்பட செயல்பட்டு ஜெயிச்சு காட்டுங்க. இந்த 3 வருஷத்தில் 3 பேரோட ஆரம்பித்த லட்சுமி செராமிக்ஸ் இந்த 20 வருஷத்தில் ஒரு 16 பிரான்ச்சோட ஒரு 400 எம்ப்ளாயோட ஒரு 392 கோடிக்கு நாங்கள் வளர்ந்துருக்குறோம். ஒரு தொழிலில் மட்டும் வளரல. ஒரு தொழிலில் வளர்ந்துட்டு நம்ம ஊரில் என்ன சொல்லுவான், யாருக்கோ பினாமின்றுவான், அதிர்ஷ்டத்தில் வந்துட்டான்னுவான். இந்த ஊரில் உழைப்புக்கு மட்டும் மரியாதையே தெரியாது. நானும் நீயும் ஒரே காலேஜில் படித்தோம், ஒரே இடத்துல வேலைக்கு இருந்தோம். நீ மட்டும் எப்படி பெருசாக வந்தால் நான் வரல, அப்போ இவன் பினாமி. அப்போ தான் அவனுக்கு தூக்கம் வரும். அந்த உழைப்பை புரிஞ்சுக்கிட்டால் அவனும் ஜெயிச்சிருவான். எல்லாருமே அடுத்தவனை பற்றி பேசுறதுக்கு டைம் செலவழிக்கிறாங்களே ஒழிய தன்னை பற்றி டெய்லி அரை மணி நேரம் யோசித்தா உருப்பிடலாம். அவனை பற்றி அரை மணி நேரம் யோசிக்கணும். என் ஸ்ட்ரென்த் என்ன, என் வீக்னஸ் என்ன எனக்கு தெரிஞ்சால் நான் ஜெயிக்க முடியும். எல்லாரும் அடுத்தவனை பற்றி விடிய விடிய பேசுவோம். தன்னை பற்றி பேச சொன்னால் மேட்டர் இருக்காது. உன்னை பற்றி சொல்லு பார்க்கலான்னு சொல்லுங்கள். யாராவது 1 மணி நேரத்துக்கு அவங்கள பற்றி சொல்லட்டும். அவங்கள பற்றி சிந்திக்கணும். என் வாழ்க்கை என் கையில், அது என்னுடைய பொறுப்பு. என்னை பற்றி நான் சிந்திக்கணும். என் ஸ்ட்ரென்த்தை நான் ப்ளே பண்ணணும். நேற்றை விட இன்றைக்கி நான் வளரணும். இன்றைக்கி எனக்கு தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும். அதோடு நான் போராடி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். நான் பிறந்த தடம் இந்த மண்ணில் பதியணும். அதான் வாழ்க்கை. எதுக்கு பிறந்திருக்கோம்? நம்ம அந்த பிறப்பின் நோக்கத்தை அறிஞ்சு நம்ம செயல்பட்டாலே போதும். எல்லாரும் வெற்றியாளர்களாம். வாய்ப்புக்கு நன்றி. கேள்விகளுக்கு காத்திருக்கிறேன். சமூக சேவையில் ஈடுபாடு உண்டா? அதுக்காக செலவு செய்வீங்களா? பண்ணிடுவேன். கடைசியாக சொல்கிறேன். அது வந்து என்னுடைய விருப்பம். கண்டிப்பாக பண்ணுவேன். என் வாழ்க்கையின் குறிக்கோளே அதுவாக தான் இருந்துச்சு. இப்போ நான் அந்த மேடையில் சொல்கிறத விட்டுட்டேன். ஏன்னா எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? எப்படி வேணால் சம்பாதிச்சிருக்கலாம். நான் எதில் செலவழிச்சேனோ அதான் என் கேரக்டரு. நான் குடிச்சே அழிச்சேன்னா குடிக்காரன், பொம்பளைட்டே கொடுத்தேன்னா பொம்பளை பொறுக்கி, தர்மம் பண்ண கொடையாளி. யார் எப்படி வேணால் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் சம்பாதிச்ச பணம் எங்கே போயிருக்கோ அது அவன் கேரக்டரு. அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்காள். கண்டிப்பாக கொடுப்பேன். எவ்வளோன்னு தனியாக சொல்லிடுறேன், மேடையில் சொல்ல. தொழிலில் போட்டியே போடக்கூடாதா? போட்டி போடக்கூடாதுன்னு சொல்ல, போட்டிக்கு ஒருத்தர் இருக்கா நம்ம நினைக்கக்கூடாது. எனக்கு நானே போட்டியை ஒழிய என்ன நான் ஜெயிக்கணும். எனக்கு அடுத்த ஆள் எனக்கு போட்டியால் கிடையாது. அப்படி போட்டியாக நான் ஒருத்தனை பார்த்தால் பொறாமை வரும், நம்ம அழிஞ்சிருவோம். தேவையில்லை. எனக்கு நான் போட்டி. என்ன நேற்றை விட இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும். அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். அண்ணே, உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன சொல்லுங்கள்? ஒன்றும் இல்லை, டெய்லி பாடுபடுறது ரகசியத்துக்கு ஒன்றும் இல்லை.
அதாவது சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செகண்ட் வரைக்கும் பாடுபட்டு செத்து போகணும், இல்லாட்டி இத்து போயிடும். இரும்பு மாதிரி இரும்பு வேலை செய்யாட்டி என்ன ஆகும்? துரு பிடிச்சிரும். நம்ம துரு பிடிக்கக்கூடாது. அப்போ அது ஃபங்க்ஷனில் இருந்தால் துரு பிடிக்காது, நம்ம ரெஸ்ட் ஆகக்கூடாது. அவ்வளோதான், ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன தொழில் செஞ்சால் முன்னுக்கு வர முடியும்? ஒரு காலகட்டத்துக்கு மாறுபடும், பொருளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். யார் வேணாலும் வணிகம் பண்ணலாம், எந்த தொழிலை வேணாலும் பண்ணலாம். ஆனால் அவனுக்கு அந்த தொழிலை பற்றின தெளிவு இருக்கணும். நான் என்ன ப்ராடக்ட் விற்கிறேன், என் கஸ்டமர் யார் என்ற தெளிவு எனக்கு இருக்கணும். அவங்கள தான் நான் போய் ரீச் பண்ணணும். உலக மக்களுக்கு பூரா நான் வித்தர முடியாது. எங்கள் கஸ்டமரை நாங்கள் 4 டைப்பாக பிரிக்கிறோம், ABCDன்னு. என்னுடைய கிளைண்ட்டு B, A வந்து க்ரீமி லேயர், C&Dயும் கமாடிட்டி. அப்போ B தான் என் ப்ராடக்ட்டு, அவங்களுக்கு மட்டும்தான் நான் விளம்பரம் பண்ணணும், அவங்க தான் என் கிளைண்ட்டாக இருக்கணும். அதில் நான் தெளிவாக இருக்கேன். C கிடைக்கல D கிடைக்கலன்னு அழுகக்கூடாது, ஏவை பற்றி நான் ஏங்கக்கூடாது. என்னுடைய கிளைண்ட்டு B, அந்த Bயில் நான் ப்ளே பண்ணும். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறன்ற தெளிவு நமக்கு வேணும், அவ்வளோதான். அந்த தெளிவு இருந்தாலே போதும். மக்கள் நிறைய பேர் சிந்திக்கிறதே இல்லை, அதான் பிரச்சனையே. நம்ம நகரத்தாருக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமா? அது அரசியல்வாதிகிட்ட கேட்கணும். நான் அரசியல்வாதி இல்லை. நீங்கள் போராடினா ஜெயிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு நான் சொல்லுவேன், போராடினா ஜெயிக்கலான்னு. எதுவுமே நம்ம எந்த ரிசர்வேஷன்லாம் எதிர்பார்க்கவே தேவையில்லைங்க. ஆண்டவன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி டைம் கொடுக்குறான். டைம் தான் பெஸ்ட்டு ரிசோர்ஸு. இந்த நேரத்தை எவன்லாம் ஒழுங்காக பயன்படுத்தினாலும் அவன்லாம் ஜெயிச்சிட்டான். நேரத்தை எவன்லாம் வீணடிச்சானோ தோத்துட்டான். எந்த ஒதுக்கீடும் நமக்கு தேவையில்லை, அது இல்லாமே ஜெயிக்க முடியும். ஆனால் நம்ம நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும், அவ்வளோதான். எல்லாருக்கும் வாட்ச் ஒரே மாதிரி ஓடுது, அதே டயத்தை ஆண்டவன் கொடுத்துருக்குறான். அதில் ஜெயித்தவனுக்கு அதே தான் டைம், தோற்றவனுக்கு அதே தான் டைம்னால் நம்ம நேரத்தை பயன்படுத்துறதுல நம்ம விதி இருக்குது. எந்த ப்ராடக்டை விற்பனை செஞ்சால் அதிக லாபம் கிடைக்கும்? ப்ராடக்ட் என்னென்னா, நீங்கள் உலகத்தை ஸ்டடி பண்ணணும். இந்த நாட்டுக்கு எது டிமாண்ட் இருக்குதோ அதை நீங்கள் கொடுத்தா பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. இந்த காலகட்டம் எது மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கு நீங்கள் ஒரு தீர்வை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு தொழில். மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட என்ன தீர்வு, அது ஒரு புது தொழில். ஓலாலாம் அப்படி தான் வருது, ஏகப்பட்ட தொழில் அடிக்கி சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் மக்களை பார்த்துக்கிட்டே இருங்க, மக்கள் எங்கே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறான்னு பாருங்கள், அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன் எடுங்க, உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு தொழில். அண்ணே, நம்ம மதுரை மாநகரத்தில் என்ன தொழில் பண்ணால் சிறந்து வர முடியும்? அதாவது நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அதுவான நம்ம ஆரம். என்னை சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருக்கானோ அதுவான ஆரம். ஊர் நல்ல ஊர், நீ எந்த தொழிலை பண்ணுறன்றதை பொறுத்து இருக்குது. இங்கே வந்து என்னென்னா, ஒரு கம்மியான வருமானத்துக்கே இவங்கெல்லாம் முழு திருப்தியில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. சந்தோஷம் எதில் வேணால் கிடைக்கும், சம்பாதிச்சாதான் சந்தோஷம்னு கிடையாது. சந்தோஷம் எதில் வேணால் கிடைக்கும். இவங்க ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க, அது என்னுடைய சந்தோஷம் இல்லை, அவ்வளோதான். உன் சந்தோஷம் எதுன்னு சொல்லி இந்த ஊர் கரெக்டாக தப்பான்னு நான் சொல்கிறேன். அதான் ஒரு பெரிய மார்க்கெட் இங்கே இருக்கானா ட்ரேடிங் பண்ணலாம், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கானா பண்ண முடியாது. ஏன்னா அதுக்குள்ளே ஆம்பியன்ஸோ சுச்சுவேஷனோ சூழ்நிலையும் இங்கே கிடையாது, சப்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் இங்கே கிடையாது. இண்டஸ்ட்ரியல் சிட்டி இது கிடையாது. ட்ரேடிங் சிட்டியானா ட்ரேடிங் சிட்டி பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணலாம். அதாவது எந்த ஊரில் ஏறுதோ அந்த ஊரில் அதிகம் சம்பாதிக்கலான்னு அர்த்தம், எந்த ஊர் ஏறலையோ அங்கே சம்பாதிக்கலன்னு அர்த்தம். இப்போ செட்டிநாட்டு ஒரு 76 ஊரில் போனால் ஒரு ஊரில் சென்ட் விலை 7 லட்ச ரூபா, ஒரு ஊரில் 2 லட்ச ரூபானா அந்த ஊரில் இருக்கவன் கூட சம்பாதிச்ச ஊரில் தான் 7 லட்ச ரூபாய்க்கு சென்ட் விற்கிது. 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஊரில் சம்பாதிக்கலன்னு அர்த்தம். மதுரையில் இடம் விலையெல்லாம் இங்கே யாரும் கூட சம்பாதிக்கலன்னு அர்த்தம். ஒரு ஊரில் இடம் விலை இருந்தால் கூட சம்பாதிக்கலான்னு அர்த்தம், அவ்வளோதான். சப்ளை டிமாண்டு தான். அதனால் நீ வந்து உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ என்ன தொழிலோ அதை பொறுத்து ஊரை தேடிந்ததுக்கு போய்க்க வேண்டியது.